அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ராட் டீம் வாங்க. ஓகே. ஸோ தென்காசி, தஞ்சாவூர், கடலூர் போன்ற இடங்களில் தங்கி பணிபுரிய நல்ல தகுதி வாய்ந்த அனுபவம் மிக்க நபர்கள் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான கண்டென்ட்டு. ஓகே. ஸோ பாருங்கள், தென்காசி, கடலூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்களில் தங்கி பணிபுரிய மேல் அண்ட் ஃபீமேல், ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கி பணிபுரிய நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணுறோம். ஓகே. வி ஆர் ஹையரிங் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ என்ன மாதிரி பர்பஸ் அப்படி கேட்டிங்கன்னா, கொஸ்டின் மேக்கர். ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சி, சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி மத்திய மாநில அரசு பணிகளுக்கான தேர்வுக்கான அந்த தேர்வுத்தாள். ஓகே. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய டெஸ்ட் பேஜ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேஜுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எடுக்கிறது, அந்த கொஸ்டின்ஸை கரெக்ஷன் பார்க்குறது, அந்த கொஸ்டின்ஸ் பைலிங்கில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது, அந்த கொஸ்டினை வச்சு கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அகைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டார்ஷிப்பு, இந்த மாதிரி நாலேஜ்ஃபுல்லான பணிகளுக்கு, ஓகே, அறிவு சார்ந்த பணிகளுக்கு போட்டித் தேர்வில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் இந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேக்கல்ட்டி, அகைன் போட்டித் தேர்வில் மோர் தென் 5 to 6 years நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பணிக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் மேக்கர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ், காரணக்கூற்று, பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதல், தவறான விடையை தேர்ந்தெடுத்தெழுதல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி, சப் இன்ஸ்பெக்டர், அகைன் எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி போட்டித் தேர்வுலாம் கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கரண்டில் போட்டித் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்க மாதிரி இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்து மென்டார்ஸ் அண்டு எவாலுவேட்டர். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை மென்டார்ஸ் பண்ணுறது, அவங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, அகைன் எப்படி அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவைப்படுது, அகைன் இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, அது அவங்களுடைய கொஸ்டின்ஸ் எப்படி மிஸ்டேக் பண்ணுறாங்க, அந்த மிஸ்டேக்கை திருத்துறது, அகைன் எவாலுவேட்டர். ஓகே. ஸோ ஒரு புக் மெட்டீரியல்ஸ் கரெக்ஷன் பார்க்குறது, ஒரு டெஸ்ட்டு கொஸ்டினை கரெக்ஷன் பார்க்குறது. ஓகே. அகைன் மெயின்ஸ் பேப்பரை திருத்துறது, குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர், குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர், இந்த மாதிரி டிஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய பேப்பரை திருத்தி அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்குக்கு எவாலுவேட்டர் தேவைப்படுது. அது டிரான்ஸ்லேட்டர். ஓகே. இப்போ ஒரு புக் மெட்டீரியல்ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரோ தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு நல்ல ஆங்கில அறிவு உள்ள நல்ல எக்ஸ்பீரியன்ஸான போட்டித் தேர்வு மாணவர்கள், அதில் போட்டித் தேர்வு ஆசிரியர்கள் நமக்கு தேவைப்படுகிறது. டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் அண்டு தமிழ். அகைன் மெட்டீரியல்ஸ் கிரியேட்டர். ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பாடத்திட்டங்கள்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ தமிழ் பொறுத்தளவில் இலக்கணம், சொல் அகராதி, கலைச்சொற்கள், எழுதும் திறன், பேசும் திறன், அகைன் எளிய மொழிபெயர்ப்பு திறன், இலக்கியம் அண்டு தமிழறிஞர் தமிழ் தோன்றி இப்படிலாம் சிலபஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள நியூ அப்டேட் இந்த சிலபஸுக்கு ஆஸ் பர் ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு அகைன் மெட்டீரியல்ஸ் உருவாக்குறதுக்கும் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கும் அகைன் அந்த தமிழில் மாணவர்களை 100 வாங்க வைக்கிறதுக்கான தகுதியான ஒரு மெட்டீரியல்ஸ் அண்டு கொஸ்டின் பேப்பரு, அகைன் ஒரு சீட்டு, டே சீட்டு, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் நமக்கு தேவைப்படுகிறது. அதே மாதிரி பகுதி ஜிஎஸ் பொது அறிவு பகுதியில் உள்ள அறிவியல், புவியியல், அகைன் இந்திய அரசியலமைப்பு, அகைன் ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு, அகைன் எக்கனாமிக்ஸ். ஓகே. இந்த மாதிரி பாடத்துலேயும் நமக்கு மெட்டீரியல்ஸ் கிரியேட்டர்ஸ் தேவைப்படுகிறது. அது மாதிரி டீச்சிங் ஸ்டாஃப். ஓகே. ஸோ ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, ஒரு கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி டீச்சிங் ஸ்டாஃப். அதே டீச்சிங் ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கிறது போக மற்ற டயத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறது, கஷ்டம் பார்க்குறது, எழுத்துப்பிழை பார்க்குறது, பொருள் பிழை பார்க்குறது, மெட்டீரியல்ஸ் உருவாக்குறது, அகைன் ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே. அகைன் கரெக்ஷன் பார்க்குறது, இந்த மாதிரி ஒர்க்கு நமக்கு டீச்சிங் ஸ்டாஃபும் தேவைப்படுகிறது. ஸோ இதெல்லாம் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் டீம், ராட் டீம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. கொஸ்டின் மேக்கர், மென்டார்ஸ் அண்டு எவாலுவேட்டர், டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷு, மெட்டீரியல்ஸ் கிரியேட்டர்ஸ். ஓகே. நிறைய புக் மெட்டீரியல்ஸ் நம்ம அப்கமிங் மந்த் நிறைய ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் பைலிங்குவல் அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி நமக்கு தேவைப்படுது. டீச்சிங் ஸ்டாஃப் இது ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படி சொல்லியிருக்காங்க.
சப்போஸ் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்மில் ஒரு லிங்க் இருக்குது. அதில் உங்களுடைய பர்சனல் பயோடேட்டா கொடுத்து நீங்கள் லிங்கில் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லிங்கில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய ஹெச்ஆர் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வாக் அண்ட் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது அப்படின்னா January 21st. ஓகே, January 21st டியூஸ்டே உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் தென்காசி, கடலூர் அண்ட் தஞ்சாவூர் இந்த 3 இடங்களையும் நீங்கள் தங்கி பணிபுரியலாம். ஏன்னா இந்த 3 இடத்துல உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ நீங்கள் தங்கி நீங்கள் பணிபுரியலாம். உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இதை பற்றிய ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ நீங்கள் வந்து குவாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பி கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 7358450600 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம், வாய்ஸ் நோட்டும் போடலாம். உங்களுக்கு வந்து எங்களுடைய ஹெச்ஆர்சி ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ தென்காசி, தஞ்சாவூர், கடலூர் இந்த மாதிரி பகுதிகளில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்துருக்குறோம். ஓகே, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டு எப்போ இன்டர்வியூ அப்படின்னா January 21st இன்டர்வியூ. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லிங்கில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் லிங்க் இருக்குது, அதில் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஜாப்க்கு வந்து வில்லிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் டு டேப். தேங்க்யூ.